இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 20லிருந்து 24 வசனங்கள் முடிய சிந்தனைக்கு. இயேசு நகரங்களை கண்டிக்கச் செய்தார். கொராசி நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். அன்பானவர்களே, கொடுக்கப்பட்டவனிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கப்படும். நம்மகிட்ட இறை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். உண்மை கடவுளை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள். நம்மில் பலருக்கு மிக அருமையான பெற்றோர்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த உலகிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை தவிர அல்லது கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது? நம்மை வாரந்தோறும் வழிநடத்துவதற்கென்று ஒரு குரு, ஒரு பாஸ்டர் நம் மத்தியிலே செயல்படுவதற்கென்று அருட்சகோதரிகள், துறவியர்கள், நிறைய பள்ளிக்கூடங்கள் அல்லது மருத்துவமனைகள் நமக்கென்று. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு நம்முடைய மனசாட்சியை புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தும் மையங்கள். மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி அல்ல. நமக்கு என்ன நடைபெறுகிறது என்று தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஞாயிறு தோறும் அறிவிப்புகள், நமக்கென்று சில மடல்கள், பத்திரிகைகள். பல மக்களுக்கு, இந்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு கேலண்டர்ல குறிப்பாங்க. அவர்களாகவே திருவிழாவுக்கு போவாங்க, அவங்களாகவே காணிக்கை கொடுப்பாங்க, அவங்களாகவே பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அவங்க வீட்டில் அந்த மத உணர்வை அல்லது கடவுள் நம்பிக்கையை அவர்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். வீட்டில் பல சடங்குகள் செய்வதன் வழியாக. அதை நம்ம பல சமயத்தில் குறை சொல்லிடுறோம். ஆனால் நம்மிலே குடும்ப ஜபம் உண்டா? எல்லா குடும்பங்களிலும் ஜபம் உண்டா? எல்லா குடும்பங்களிலும் குடும்பமாக அமர்ந்து விவிலியம் வாசிக்கிற பழக்கம் உண்டா? நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே சொல்லப்படுகின்ற விஷயங்களை தகப்பனோ தாயோ பிள்ளைகளை அமரச் செய்து அவர்களுக்கு அதை மறுபடியும் சொல்லி வழிநடத்துவது உண்டா? இவைகளெல்லாம் இருக்க வேண்டுமே. இவைகளெல்லாம் நம்மிடம் இல்லையே. நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறாரே, அருட்சாதனங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். பாவம் செய்தால் அந்த மனசாட்சி குத்தலிலிருந்து வெளியே வருவதற்கென்று அற்புதமான அருட்சாதனம். ஆவியின் ஆற்றலை பெறுவதற்கென்று உறுதி பூசுதல், திடப்படுத்துதல் என்ற ஒரு அருட்சாதனம். எப்படியோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, லிவிங் டுகெதர் இல்லை, அவன் இஷ்டப்படி அப்புறம் டேட்டிங் மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் வேண்டான்னு போயிடுறது இல்லை. நமக்கென்று மறைக்கல்வி, திருமணத்திற்கென்று தயாரிப்பு மறைக்கல்வி, சிறு பிள்ளைகளுக்கென்று மறைக்கல்வி, இவைகளையெல்லாம் கொடுத்து நம்மை வளர்க்க பார்க்கிறாரே. கொராசி நகரே, உனக்கு ஐயோ கேடு! சொல்லாமலையா இருப்பார்? அந்த கொராசி நகரே என்று சொல்லப்பட்டுள்ள இடத்திலே நம்முடைய ஊரை, நம்முடைய குடும்பத்தை பெயர் சொல்லி வைப்போமே. பெத்சாய்தா நகரே, உனக்கு கேடு! சொல்லாமலையா இருப்பாரு? நீ வானம் மட்டும் உயர்வாயோ, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாயோ? சொல்லாமலா இருப்பாரு? அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிறார. அப்ப கொடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? பயன்படுத்தாம கொடுக்கப்பட்ட தாளந்தை போய் புதைச்சு வச்சாக்க என்ன ஆகும்? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர், அருட்சாதனங்களை கொடுத்திருக்கிறீர். எங்களை வழிநடத்துவதற்கென்று திரு அவையில் மனிதர்களை, ஊழியர்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இவைகளை எல்லாம் கடந்து எங்களுடைய விருப்பம் போல நாங்கள் பலரும் நடந்து கொள்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுடைய கடமைகளை நாங்கள் உணர்ந்து செய்வதில்லை. எங்கள் உரிமைகளை கூட நாங்கள் மறந்து போகிறோம். உரிமைகள் என்றால் கேள்வி கேட்பது மட்டும் என்று நினைக்கிறோம். எங்களுடைய விருப்பம் போல
தான் தோன்றித்தனமாக பேசுவது என்று நினைக்கிறோம். உரிமையில் அன்பு செய்வது என்று உண்டு. இவைகளையெல்லாம் நாங்கள் மறந்து நீர் எங்களுக்கு கொடுத்து வைத்தவையெல்லாம் புதைத்து வைத்து கொண்டு நாங்கள் விண்ணேறி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே. எங்களுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தும், கருத்துக்களை சுத்தப்படுத்தி உம்முடைய கருத்தின்படி நாங்கள் நடந்து உம்மை மகிமைப்படுத்த அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.